ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜயை பார்த்தீங்கன்னா அரவிந்த் வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி என்ன சார் உங்களுடைய கல்யாண வாழ்க்கையெல்லாம் வந்து எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் அதை பற்றி பேசாதீங்க அரவிந்த் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். என்ன சார் சொல்கிறீங்க, மல்லி வந்து உங்களை வந்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து எதுவும் வந்து சந்தோஷமாக இல்லாத மாதிரி வந்து சொல்கிறீங்களே, ஏன் என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குற. பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி வந்து இருந்திருந்தால் நான் வந்து மல்லி கூட வந்து சந்தோஷமாக இருந்திருப்பேன் அரவிந்த். ஆனால் வந்து இப்போ என் அக்கா வந்து என் வீட்டில் வந்து இருக்கிறதுனால வந்து அவங்க சொல்கிறத வந்து என்னால் வந்து தட்ட முடியல. மல்லி மேலே வந்து ஏகப்பட்ட பழியை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அக்கௌண்ட்டு வந்து அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து 1 லட்ச ரூபாய் என் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து போட்டு அதை வந்து மல்லி தான் செஞ்ச மாதிரி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாட்டுலேயுமே வந்து நான் செஞ்சு சாப்பிட்டதான் வந்து சாப்பிட்ணும், மல்லி செஞ்சதை வந்து சாப்பிடக்கூடாது, அவளை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பி டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து போடு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மல்லியை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக ஒரு நாள் வந்து என்னுடைய அக்கா வந்து மல்லியை ரூமில் வந்து வச்சு கதவை வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஏசியை வந்து ஃபுல்லாக ஆன் பண்ணி அந்த நேரத்தில் வந்து வெண்பா மட்டும் போடலாம். அன்றைக்கே வந்து மல்லி வந்து உறைஞ்சி இறந்துருப்பா. அதுவும் போக அவளுடைய மாடி தோட்டத்தில் வந்து அவளை ஒரு பூச்சி கடிச்சு அவளை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு போய் சேர்த்துறான். அந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப சீரியஸாக வந்து இருந்தால் அந்த டைம்லையுமே வந்து வெண்பாவை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ண அப்படின்றத வெண்பா சொல்லி தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். மல்லி வந்து யாருக்கு எந்த ஒரு துரோகமும் வந்து நினச்சதில்லை. ஆனால் வந்து அவன் மேலே வந்து நான் இப்போ வந்து வெறுப்பை காட்டுறதுக்கு காரணமே வந்து என்னுடைய அக்காவும் அந்த ரஞ்சிதாவும் தான். நான் வந்து மல்லி மேலே மட்டும் பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா இப்போ மல்லியை வந்து கொடுமைப்படுத்துறதோட வந்து இன்னொரு டபுள் மடங்கு வந்து கொடுமைப்படுத்துவாங்க. மல்லியை வந்து கொலை கூட வந்து பண்ண தயங்க மாட்டாங்க. நான் வந்து மல்லி மேலே வந்து ஆசை வச்சிருக்கேன்றது மல்லிக்கு வந்து தெரியும். ஆனால் வந்து எதுக்கு கோவப்படுறேன் அப்படின்றது வந்து அவளுக்கு வந்து தெரியாது. ஆனால் வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்குன்றத மட்டும் அவள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதனால தான் வந்து இந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலுமே வந்து மல்லி மேலே வந்து பழிய போட்டுறாங்க. நானும் மல்லி மேலே வந்து கோவப்படுறாலையும் அவள் வந்து எதுவுமே வந்து சொல்லாத அவள் பாட்டுக்கு அவள் வேலையை வந்து பார்க்க போயிடுறான். வெண்பாவுமே பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து முன்னாடி இருந்த மாதிரி வந்து மல்லி வந்து இப்போ வீட்டுக்கு வந்ததுலேருந்து வந்து சிறப்பாக வந்து பார்த்துக்கிறா. வெண்பா மட்டும் இந்த வீட்டுக்கு மல்லி மட்டும் இந்த வீட்டுக்கு வரலாம். வெண்பாவோட நிலைமையை நினச்சி பார்த்தா நான் வந்து ஆஃபீஸ் போயிடுவா, அவள் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவா. ஸ்கூலில் வந்து கூப்பிட்டு வர்றதை மற்ற டைமில் வந்து வீட்டில் இருக்கிறப்ப வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்கள வந்து இப்போ வெண்பாவை வந்து ஒரு குழந்தையாகவே வந்து நினைக்கிறதுல அவளுக்கு வந்து சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மல்லி இருக்கிறதுனால வந்து ஸ்கூல் முடிஞ்சது போயிட்டு கூப்பிட்டு வராங்க. காலையில் ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வராங்க. சாப்பாடு செஞ்சு நம்ம வெண்பாவுக்கு வந்து தேவையானது எல்லாமே வந்து செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சார் நீங்கள் வந்து மனசில் இவ்வளோ ஆசையை வச்சுட்டு எதனால் வந்து மல்லிக்கிட்ட வந்து சொல்லாதிருக்கீங்க, உடனே வந்து சொல்லுங்கள். மல்லி வந்து வருத்தப்படுறாங்களே அது உங்களுக்கு வந்து கவலையா இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா கவலையாக தான் இருக்குது அரவிந்த். இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி வந்து இருந்தே தான் ஆகணும். என் அக்கா எப்போ மறுபடியும் வந்து கனடாவுக்கு வந்து போகிறாங்களோ அதே மாதிரி இந்த ரஞ்சிதாவுக்கும் நான் வந்து மாப்பிள்ளை பார்த்து வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி இவங்க 2 பேரும் வந்து போனால் மட்டும்தான் வந்து மல்லிக்கூட வந்து நான் வந்து சந்தோஷமாக வந்து வாழ முடியும். இவங்க இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து வாழ முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிங்க சார், உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமைய வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். மல்லி வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்கள வந்து பார்த்துக்கோங்க. உண்மையிலேயே அவங்க உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சது வந்து 1 வாரம் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வரப்பெரிய எபிசோட் இது நடக்குது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.